ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் போட்டிருப்பேன். இது 3வது வீடியோ. ஏற்கனவே 50 கொஷின் சொல்லியிருப்பேன். இது 51வது கொஷின்லேருந்து இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, சி.வை. தாமோதரனார். அடுத்த கொஷின், கூற்று 1, மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2, அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 2 மட்டும் சரி. அடுத்த கொஷின், திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ரா. இளங்குமரனார். அடுத்த கொஷின், ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ராசசிம்மேஸ்வரம் கோயில். அடுத்த கொஷின், குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, உழைக்காதவன் செல்வம் அழியும். அடுத்த கொஷின், அகர வரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. அடுத்த கொஷின், மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உருவகம். அடுத்த கொஷின், பொருந்தா சொல்லை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 6. அடுத்த கொஷின், பிழை திருத்தம் செய்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். அடுத்த கொஷின், பிழை திருத்தம் செய்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அடுத்த கொஷின், பிறவினை சொற்களை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, வருவித்தான் திருத்தினான். அடுத்த கொஷின், பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, செய்வினை தொடர். அடுத்த கொஷின், விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. அடுத்த கொஷின், அகர வரிசைப்படுத்துக. கேழ்வர், பொலிக்கும், நசையி, போத்து, மஞ்சை, நல்குவர், சாவகர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. அடுத்த கொஷின், தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, தந்தவர். அடுத்த கொஷின், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். சென்றாள்ன்றதோடைய வேர்ச்சொல் கண்டுபிடிக்கணும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, செல். அடுத்த கொஷின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூள், ஷூள், சூள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கருப்பம், சுற்று, சபதம். அடுத்த கொஷின், பிழையற்ற தொடரை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். அடுத்த கொஷின், கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. ரோமன் லெட்டர் 1, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். ரோமன் லெட்டர் 2, மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். ரோமன் லெட்டர் 3, ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல், மங்களம் ஆகியனவாகும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ரோமன் லெட்டர் 1 சரி,
ரோம் லெட்டர் 2 தவறு, ரோம் லெட்டர் 3 சரி. அடுத்த கொஷின், வெண்பாவுக்குரிய ஓசை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி செப்பல். அடுத்த கொஷின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். லெஃப்ட் சைடில் படிக்கிறேன் பாருங்கள். ஏ முல்லைப்பாட்டு, பி காசி காண்டம், சி சிலப்பதிகாரம், டி காலக்கணிதம். ரைட் சைடில் அதனுடைய ஆசிரியர் பெயர் தான் கொடுத்துருக்காங்க. 1 என்னென்னா கண்ணதாசன், 2 வந்து இளங்கோவடிகள், 3 வந்து நப்பூதனார், 4 வந்து அதிவீரராம பாண்டியர். இது கரெக்டான மேட்ச் வந்து பொருத்தணும். கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். முல்லைப்பாட்டுக்கு நப்பூதனார், காசி காண்டத்துக்கு அதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரத்துக்கு இளங்கோவடிகள், காலக்கணிதத்தை எழுதியவர் வந்து கண்ணதாசன். அடுத்த கொஷின், ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி தலைவன். அடுத்த கொஷின், ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ்ச்சொல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி புனைவு. அடுத்த கொஷின், கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேனும் பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வழுவமைதியை குறிப்பிடுக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி மரபு வழுவமைதி. அடுத்த கொஷின், மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். எதை வந்து மணிமொழி கோவை எந்தெந்த நூல்களை சேர்த்து சொல்லுவாங்க? இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இதை மூன்றுத்தையும் சேர்த்து தான் வந்து மணிமொழி கோவை அப்படின்னு அடைமொழியாக சொல்கிறது. கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த 25 கொஷின்ஸ் 76லேருந்து 100 வரைக்கும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.